நானும் முடி வளர்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன். கடைசியாக போய் டாக்டர்கிட்டே போய் கேட்டதுக்கு இந்த மினாக்சிடலை கொடுத்துருக்காங்க. நானும் அதை வாங்கின்னு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது உள்ளே பிரிச்சுட்டு. இது வந்து எனக்கு வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா 1 ml அப்படி 1 ml வந்து தலையில் விடணும்னு சொன்னாங்க. காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதான் பிராண்டு. இப்படி தான் வந்துச்சு. இது ரேட்டு வந்து 830 ரூபான்னு நினைக்கிறேன். 830 ரூபா தான் இது ரேட்டு. நான் வந்து ஹாஸ்பிட்டல்லே ஒரு மெடிக்கல் இருந்தது, அங்கேயே வாங்கிட்டு வந்தது. 830 ரூபா சொன்னாங்க. இது பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது 5% போல் ஏதோ. இதை பற்றி சரியாலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் டாக்டர் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் பெருசாக ஒன்றும் சொல்ல, இதுமாரி கொட்டுதுன்னு சொன்னேன். டைரெக்டாக வந்து மினாக்சிடல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வாங்கி வந்துட்டேன். இதில் வந்து 1 ml வந்து ஒரு தடவை போகிறீங்கன்னா அது 1 ml. அப்புறம் நைட்டு ஒன்று நைட்டில் 1 ml, பகல் 1 ml அப்படி தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் டவுட்டு கேட்டேன், இது ரெகுலராக யூஸ் பண்ணணுமா கேட்டால், ஆமாம் ரெகுலராக தான் யூஸ் பண்ணணுன்றாங்க. இது எப்படி கண்டிப்பாக ஒரு மந்த்து வரும்னு நினைக்கிறேன். ஒரு மந்த்துக்கு 850 ரூபா. அப்படியே யூஸ் பண்ணோன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கிட்ட செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரெகுலராக யூஸ் பண்ணோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலனா தான் பிரச்சனை. செலவு பண்ணி வேஸ்ட் ஆனால் என்ன பண்ணுறது. சைட் எஃபெக்ட்லாம் வருமானு கேட்டேன். கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்ன ஒன்று, நிறுத்திட்டா முடி கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, யாராச்சும் இதை ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்ட்டு.